மாறன் சீரியல்ல இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். முகூர்த்த நேரம் வந்துகிட்டே இருக்கு. நம்ம வீரா என்ன சொல்லப் போறாங்கன்னு சூப்பரான ஒரு ப்ரோமோ காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீரா மாட்டுக்கு முகூர்த்த புடவைய கட்டிட்டு ரெடியா வந்து நின்னுட்டு இருக்காங்க. "மாறா, நீ வீரா கிட்ட பேசினியா இல்லையா? எல்லாரும் வந்து நீ வீரா கழுத்துல எப்படா தாலி கட்டுவோம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ கூட உங்க அப்பாட்ட சொன்னா கூட இந்த கல்யாணத்த அவர் நிப்பாட்டிட்டு, ஜாம் ஜாம்னு உனக்கும் வீராக்கும் கல்யாணத்த பண்ணி வச்சுருவாரு. உங்க அப்பா மனசையும் வந்து நீ நிறைஞ்சிட்டடா. அப்படி இருக்கும்போது உனக்கு என்னதான் பிரச்சனை?" வீரா வந்து ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். "நான் போய் பேசட்டா?" அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கேட்குறாங்க. "அத்தை, எனக்காக நீ அசிங்கப்பட வேணாம். நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அரவிந்த் வந்து கேவலமா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்த அவன் நிப்பாட்டிருவானோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. என்னடா சொல்ற? இதுவரைக்கும் நீ இப்படி கவலைப்பட்டதே இல்லையே! அவன் வீராவ வந்து லவ் பண்றானா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நிச்சயம் நான் ஏதாவது ஒண்ணு பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லப்பா. அதுக்கான ஏற்பாடு எல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்படின்னு சொல்லும்போது, அவன அசிங்கப்படுத்தணும்ப்பா. ராமச்சந்திரனையே நம்ம ஓட ஓட விட்டோம். மாறனெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நாங்க பார்த்துக்குறோம்ப்பா. நீங்க கேஷுவலா இருங்கங்கிற மாரி தான் அரவிந்த் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணலாம்? ஆமாண்டா, வீரா கழுத்துல தாலி கட்டினதுக்கப்புறம் அவனுக்கு நான் திருப்பியும் பதிலடி குடுத்தே ஆகணும். நான் யாருங்கிற உண்மை அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கயேன், யார் என்ன செய்ய முடியும்னு கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அரவிந்த் அந்த இடத்துல வீரா ரூம்குள்ள அவன் திருப்பியும் போய் வீரா கிட்ட பேசி மனச மாத்த முயற்சி பண்ணுவான். வீரா ரூம்குள்ள யாரும் போகாத அளவுக்கு நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா மனச மாத்திட்டான்னு வச்சுக்கயேன், அவன் ரொம்பவே கஷ்டமாயிடும். அவன் சவால்ல வந்து ஜெயிச்சிட்டானா, இவ்வளோ சீரும் எனக்கு கிடைக்காம போயிடும்ல. சூப்பர்ரா! இப்படிதான் யோசிக்கணுங்கிற மாரி யோசிச்சுட்டு, அந்த இடத்துல வந்து வீரா ரூம் பக்கம் யாரும் வரக்கூடாதுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, கரெக்ட்டா அந்த இடத்துல மாறன் வந்து உள்ள வந்து போறாங்க. வீரா வந்து கதவ தொறந்து பார்க்குறாங்க. "என்னடா இங்க வந்து நிக்கிற? நீ என்ன முடிவு வந்து சொல்ற? எனக்கு சத்தியமா வந்து புரியவே இல்ல." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் என்னடா முடிவு சொல்லணும்? நீ என்ன முடிவு வந்து எதிர்பார்க்குற? நான் தான் கேட்டேனே உன்கிட்ட. நான் உன்ன காதலிக்கிறேன்னு." "டேய்! நீ என்னடா சொன்ன? ஆரம்பத்துலேருந்து என் கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும், நான் உன்னோட காதலின்னு நீ மட்டும் சொல்லக்கூடாதுடா. நான் சொல்லணும். நான் தான் மாப்பிள வந்து இது மாரி கேட்குறாங்கன்னு சொன்னேன். நீ என் பேச்ச வந்து மதிக்காம, அப்படியே நக்கலா வந்து சிரிச்ச. ஒர்க் அவுட் ஆகல. வேற ஏதாவது பொய் சொல்லுன்னு சொன்னேன். ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு? சரிடா, நீ உண்ம தான் சொல்லியிருக்க. அதுக்குன்னு மாப்பிள ஒண்ணும் கேட்கலையே. அவரு தங்கமானவர் தான். யாரு? அரவிந்தா? சரி, நீ இன்னமும் நம்புற சில பேர. என் கழுத்துல இப்ப அரவிந்த் வந்து தாலி வந்து கட்டப் போறாங்க. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல நீ தேவையில்லாமலாம் பெர்ஃபார்ம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. வீரா, உண்மையிலே எனக்கு அம்மாவே வந்து காதலி போல கிடைக்கிறதுலாம் மிகப்பெரிய வரம். எனக்கு கிடைச்சாங்க. நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். நான் உன்ன எங்க அம்மாவோட குணத்த தான் பார்த்தேன் உன்கிட்ட." அப்படின்னு ரொம்ப எமோஷனலா வந்து பேசிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஆனா இருப்பினும் வீரா வந்து பேசுறது எதுவுமே வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாரி தான் சொல்றாங்க. "இங்கேருந்து போறியா? அப்ப நான் கடைசி வரைக்கும் எதுவும் மாற மாட்டேன்." சரி. நீ என்ன கொஞ்ச நாளைக்கு மனுஷனா மாத்துன. ரொம்பவே சந்தோஷம். அதுக்குன்னு நான் போயிடுவேன்லாம் நெனைக்காத. நீ இருக்கிற வரைக்கும் நானும் வந்து பத்திரமா வந்து இருந்துப்பேன். அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப வீரா வந்து பேசுறாங்க. மாறன் சொல்றது எல்லாத்தையும் சோகமா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. வீரா, "நீ எனக்காக ஒண்ணே ஒண்ணு பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னடா செய்யணும்? என்ன நான் உன்ன லவ் பண்ணணும். நீ வந்து கட்டுற தாலிய ஏத்துக்கணுமா? கனவுல கூட நடக்காது." "அதான் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சே. நான் இந்த சவால்ல வந்து ஜெயிச்சுருவேனே." என் மனசுக்குள்ள அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, எங்க அம்மா என்ன கைவிட மாட்டாங்கன்னு நெனச்சேன். என்ன பண்றது? நீ தான் உன் முடிவுல பிடிவாதமா இருக்க. அட்லீஸ்ட் நான் உனக்காக வாங்குன முகூர்த்த புடவையாவது நீ வந்து கட்டிக்கிட்டனா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாவும், நிம்மதியாவும் இருக்குங்கிற மாரி சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ம மாறன், "சரிடா, வெளியில போடா" அப்படின்னு சொல்லாதபடியா வந்து சொன்னோனே, அவங்க மட்டும் சோகமா வந்து வெளியில போற மாரி காட்டி, இந்த ப்ரோமோவ வேற லெவல்ல மாஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் வந்து மாறன் தான் வீரா கழுத்துல தாலி கட்டப் போறாங்க. அது எந்த ட்விஸ்ட் நடந்து இது மாரி செய்ய போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.